கட்ஸ் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சண்டை, கூச்சல், குழப்பம். நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரங்க பேர்லாம் வெட்டி போடும். அவங்க அடுத்த நீ யாரு போடல, நீ யாரு பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கோம். ஆனா பத்திரிகாரர் இல்ல, பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. டயஸ்ல உட்கார்ந்துருக்கவளை பார்க்கும்போதே இன்னைக்கு ஒரு நல்ல மல்யுத்தம் இருக்குங்கிற நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிழவன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும். 25 லட்சம் கொள்ளையடிச்சவன் தானடா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, பேசுறியாடா? இந்த சினிமா ஆசை எப்படி தெரியுமா? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கட்ஸ் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சண்டை, கூச்சல், குழப்பம். பொதுவாகவே இசை வெளியீட்டு விழாக்கள் என்ற பெயரிலே சம்பந்தம் இல்லாமல் சில கைக்கூலிகளை கூட்டு வந்து பேச வைக்கிறது, அதில் கண்டென்ட்டே கிடைக்காம நம்ம வீடியோகிராஃபர்கள் பேந்த விழிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். படத்தை பற்றி யாருமே பேசுகிறது இல்லை. சினிமா ஓடாது, பட்ஜெட் படங்கள், பெரிய படங்கள் ஓடுது, ரஜினிகாந்த் சம்பளம் வாங்குறாரு, இப்படியே பேசி ரம்பம் போடுறாங்களே தவிர எந்த ஒரு இசை வெளியீட்டிலாலும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டு நான் பார்த்ததே இல்லை. அதனால் இசை வெளியீட்டுலாவுக்கு நான் பெரும்பாலும் போகிறதில்லை. கேமராமேனை அனுப்பி விட்டுட்டு பேசாமல் வந்துடுவேன். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கட்ஸு படத்தினுடைய சேர்ந்தவர் ஒருவர் முக்கியமானவர் இந்த விழாவுக்கு கண்டிப்பாக வாங்க சார்னார். சரி, என்ன நடக்குன்னு போகணுன்னு பார்த்தா டயஸில் உட்கார்ந்துருக்கவளை பார்க்கும்போதே இன்றைக்கி ஒரு நல்ல மல்யுத்தம் இருக்குங்கிற நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம் இருக்கிறார். அப்புறம் அவருக்கு நேர் எதிராக கில்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற டைகர் மூர்த்தி, துரை ஆகிய மற்ற நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். இப்போ கில்டு விவகாரம் கோர்ட்டில் இருக்குது, அதனால் நாம் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அதனால் நிலைமையை புரிந்து கொண்ட ஜாகுவார் தங்கம் முதலிலேயே பேசிவிட்டார். அவர் பேசும்போது ரொம்ப டீசெண்டாக பேசினார். பொதுவாக சின்ன படங்கள் ஓட மாட்டேங்குது. ஒரு 4 நாள் கழித்து மவுத்து டாக்கு போன பிறகு தான் அவங்க தியேட்டருக்கு வராங்க. சின்ன படங்கள் ஓட வேண்டும், தமிழ் வாழ்க என்று தன்னுடைய உரத்த குரலில் பேசி முடித்து விட்டார் ஜாகுவார் தங்கம். அடுத்த ஒருத்தர் பேசினார். பேசும்போது திடீர்னு இளைஞர்களுக்கு விளைவிட வேண்டும், அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகுங்கிற பழமொழி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கிழவன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்ட்டார். அந்த பழமொழியே தவறு. உடனே கூட்டத்தில் இருந்து 2-3 பேர் எழுந்து பத்திரிகைக்காரர்கள் மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏப்பா நீ பத்திரிகாரம் இல்லை உட்காரு அப்படின்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. நிலைமையை புரிந்து கொண்ட ஜாகுவார் தங்கம் நேராக மைக்க பிடிச்சார். தேவையில்லாமல் இங்கே பேசாதீங்க, எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுங்கள். நீ 25 லட்சம் கொள்ளையடிச்சவன் தானடா, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, பேசுறியாடா அப்படின்னு சொன்னார். மறுபடியும் சத்தம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. சண்டைக்கு வரவங்க நேரில் வாங்கடா அப்படின்னு சவால் விட்டார் ஜாகுவார் தங்கம். அப்புறம் அப்படியே சண்டை தவிர்க்கப்பட்டது. ஆனால் கூச்சல் குழப்பம் அதிகமாச்சு. இதனால் என்னாச்சு? ஏப்பா உங்களை பேச சொன்னது எதுக்கு? அந்த கட்ஸு படத்தில் ஒரு புது கதாநாயகன் கம் டைரக்டர் வந்திருக்காரு, அவரை பாராட்டி பேசணும் தானே. அந்த கதாநாயகன் பேசும்போது அழுது தள்ளிட்டார். இந்த படம் நான் சின்ன வயசு கனவு, நல்ல வேலையில் இருந்தேன், நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அப்போது நான் வேலை முடிந்த நேரங்களில் இதே அருணாச்சல ரோட்டில் ஒரு 1000 தடவை நடந்திருப்பேன். இருந்த எல்லா சினிமா கம்பெனிலையும் போய் சான்ஸு, ஐயா நான் நடிக்கிறேன் ஐயா, சான்ஸ் தாங்க ஐயா அப்படி இருந்து கேட்டிருக்கிறார். பார்க்குறதுக்கு கொஞ்சம் விஷால் டைப்பில் நல்லா வளர்த்தியான உருவம், கொஞ்சம் ஒரு அசப்பில் பார்த்தா விஷால் மாதிரி இருக்கார். ஆனால் வாய்ப்பு கேட்ட சினிமா கம்பெனியில் எல்லாத்துலேயும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்பா உனக்கு சான்ஸ் தரோம், ஆனால் 1 லட்சம் தருவியா, 50,000 தருவியா, பணத்துக்கு எதிர்பார்த்தாங்க. பணம் கொடுங்க சான்ஸ் தரோன்னாங்க. அதுக்கு அந்த கதாநாயகர் சொல்லியிருக்காரு, நான் நடிக்க என்கிட்ட திறமை இருக்குது, ஓசியில் நடிக்கிறேன், என் காஸ்டியூமை நானே எடுத்துக்கிறேன், எனக்கு உண்டான எல்லா செலவுகளையும் நானே பார்த்து கொள்கிறேன், இவ்வளவு செஞ்ச பிறகு நான் ஏன் காசு கொடுக்கணும்? ஸோ காசு கொடுத்து நடிப்பது வேண்டவே வேண்டாம் என்பது முடிவாக இருந்தேன். அவங்க வீட்டில் கூட சொல்லியிருக்காங்க, மகளும் மனைவியும் சொல்லியிருக்காங்க, எப்பா ஏதாவது காசு கேட்டால் கொடுத்துருப்பா, எப்படியாவது நீ சினிமா நடித்த சரிதான்ப்பா அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் அவர் மறுத்திருக்கிறார். இதையும் பேச்சில் சொன்னார். அப்புறம் கடைசியில் பார்த்தாரு, சரி சினிமா ஆசையை விட்டு விடலாமா என்று கூட யோசிச்சிருக்காரு. ஆனால்
இந்த சினிமா ஆசை எப்படி தெரியுமா, ஒருத்தனை பைத்தியமாக்கிருங்க. பைத்தியம்னா அப்படி இப்படி பைத்தியம் ஆகாது. போதையில் ஒருத்தன் மயங்கி கிடக்காம பாருங்க, அவனை விட மோசமாகிடுவாங்க. சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் நடிக்கணும், சினிமா நடிக்கணும், ஒரே 24 மணி நேரம் அதே கனவு லட்சியம். சரி, நம்ம ஒருத்தன்ட்ட போய் கேட்டிருக்காரு, எப்பா எவ்வளோ செலவாகும் ஒரு படம் எடுக்க? அவன் ஒரு 30 லட்ச ரூபா செலவாகுன்னு இருக்கான். இந்த 30 லட்ச ரூபாயை உருட்டி பிரட்டி எல்லாம் எடுத்துட்டாரு கதாநாயகன். ஷூட்டிங்கும் தொடங்கியாச்சு. தொடங்கின பிறகு தான் தெரியுது இது 30 லட்ச ரூபாயில் நடக்காது, எகிரும் அப்படின்னோன்னு அப்படி யோசனை பண்ணியிருக்காரு. அப்படியே கடப்பில் போட்டார். அதுக்கப்புறம் படம் சேர 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 படத்தை தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து முடித்திருக்கிறார். பலர் ஏமாற்றி இருக்கிறார்கள், அதை சொல்ல மாட்டேங்கிறார். நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க, ரொம்ப வெறுத்து போயிட்டேன். கடைசியில் இந்த விழாவுக்கு வந்த பிறகு எப்படியாச்சும் நம்ம சினிமாவை தியேட்டருக்கு கொண்டு வந்துடலாங்கிற மூடில் தான் இருந்தேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு டைகர் சக்கரவர்த்தி பெரிய உதவி பண்ணார், கில்டு உதவி பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் எப்படியாவது சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 தியேட்டராவது கட்டி எங்களுக்கு கொடுங்க சாமி, அப்போ தான் நல்லது. இதை இன்னும் அரசுக்கு வேண்டுகோளெல்லாம் எடுத்தார் இந்த கதாநாயகர் நடிகர். இந்த விழாவில் சிறப்பம்சம் என்னென்னா, இப்போ நிர்வாண வீடியோ புகழ் சிறகடிக்க ஆசை டிவி நடிகை சுருதி நாராயணன் அந்த விழாவில் கலந்துக்கிட்டார். ஏன்னா அந்த படத்தில் 2வது கதாநாயகியாக நடித்திருக்கிறார் சுருதி நாராயணன். அவர் ஜாமுன்னு ஒரு ப்ளூ சேரீயில் அழகாக வந்திருந்தார். மைக்கை பிடிச்சார், பேசினார். எனக்கு நடிக்க தெரியாது, டைரக்டர்கிட்ட சொன்னேன். அவர் நான் சொன்னபடி செஞ்சால் போதும்னாரு. டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். எனக்கு ஃபிலாசபர் குழு வழிகாட்டி எல்லாம் ஹீரோ தான் என்று சொல்லிவிட்டார் சுருதி நாராயணன். வரும்போதும் புகைப்படக்காரர்கள் சுருதி நாராயணனை ஈ போல மொய்த்து கொண்டார்கள். அப்போ அவர் பேசவே இல்லை. சரி, விழா முடிஞ்சு பேசுவார் சுருதி நாராயணன் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். விழா முடிந்து சுருதி நாராயணன் மேடையிலிருந்து இறங்கி தட தட தடன்னு மின்னல் வேகத்தில் குதிரை மாதிரி ஓடி போய் காரில் ஏற்றார். பத்திரிகையாளர்களை சந்திக்க விருப்பமில்லை, அதான் காரணம். கட்ஸு பட விழாவிலே 2ஆம் கதாநாயகியாக நடித்த நிர்வாண வீடியோ புகழ் சுருதி நாராயணன் பத்திரிகைக்காரர்களை கண்டு பயந்து ஓடினார். இது ஒரு செய்தி இந்த படத்தில். இப்போது எல்லா புதிய படங்களுமே இப்படித்தான் இருக்குது. எல்லாம் ஒன்று மகளை வச்சு ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க, இல்லை மகனை ஹீரோவாக்கி படம் எடுப்பாங்க, இல்லை சம்மந்தப்பட்டவரே பணம் போட்டு அவரே தன்னை ரஜினிகாந்த் முதல்ல நினைத்து கொண்டு ஆக்ஷன் ஹீரோவாக வரணும்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஆக்ஷன் டைரக்டர்ஸ், ஸ்டண்ட்டு டைரக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க முட்டாளை கூட பேக்கனை கூட ஒரு சிறிய ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வச்சு டூப்பை போட்டு அவரையும் ஒரு ஆக்ஷன் ஸ்டார் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வலிமை மிக்க ஸ்டண்ட்டு டைரக்டர் நம்மகிட்ட இருக்கிறார்கள். அதுமாதிரி ஆட தெரியாத மக்கு பிளாஸ்திரியையும் ஏதோ ஒரு இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இப்படி வச்சு டான்ஸ் ஆடி அவரை கதாநாயகி விடுவார்கள். அந்த அடிப்படையில் இப்போ எல்லாருமே வர்றாங்க. ஆனால் என்ன, பார்க்குற மாதிரி இருந்தால் படம் ஓடும், பார்க்க கூடாத படமாக இருந்தால் ஓடாது. எனவே கதைகளில் நம்பிக்கை வையுங்கள். உங்களை ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு உங்களை சுற்றியே கதை வரணும்னு நினைக்காதீங்க. இப்போ உதாரணமாக இப்போ கட்ஸு பட விழாவிலேயே விவசாயத்தை காப்போம்னு ஒரு சின்ன லைன் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பட விழாவிலே பேசி யாருமே விவசாயத்தை பற்றி பேசலை, இன்க்ளூடிங் ஹீரோ டைரக்டர். அப்போ என்னத்தை விவசாயத்தை விவசாயத்தை காப்பாங்க? மேடையில் பேசுகிறவங்க யாரும் விவசாயி மாதிரி தெரியவே இல்லை. இதில் வெற்றி பெற பட்ஜெட் இயக்குனர் இஸ்மாயிலும் கலந்துக்கிட்டார். அவர் வந்தார், வழக்கம் மேலே வாழ்த்திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இதில் என்ன விஷயம்னா, இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்தாலே மிகப்பெரிய வெற்றி என்று தயாரிப்பாளரும் இயக்குனரும் கதாநாயகனும் கருதி கொண்டிருக்கிறார்கள். கதையில் நல்ல கதையில் நம்பிக்கை வச்சா அதை ஜனங்க ஏற்றுக்கிட்டா படம் ஓடும். இல்லைன்னா நாளே 10 பேர் தான் வருவான், அந்த திரையிடல் ரத்தாகிவிடும். அந்த படத்தை தூக்கிட்டு பழைய படம் ஏதாவது ஒன்று போட்டுருவாங்க. இதான் நடக்குது இன்றைக்கு. போன வருஷம் இப்போ இதுவரைக்கும் வந்த படங்கள் வந்து ஒரு 75 படங்கள் வந்திருக்கு. இதில் 4 படங்கள் மட்டுமே பாஸ். லாபம் தந்தது 70 படங்களில் 4 படம் தான். சினிமா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது போன்ற யதார்த்தமான
தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள கிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.